ஸோ எல்லாரும் ஆசையோடு எதிர்பார்த்த முத்துக்குமரனோட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. முத்துக்குமரன் கிட்ட இது என்ன பேச்சாளராக இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. உடனே இப்போ சும்மா பேசினா இருக்க முடியாது, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினா தான் இருக்க முடியும், ஏன்னா மஞ்சரியும் பேச்சாளர் தான், அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கங்கும்போது, தர்ஷிகா நீ பேசுகிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சரி வந்து நீ கொஞ்சம் அடுத்தவங்க பேசுகிறதையும் கேட்டுட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தி வந்து உன்னோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாச்சனா வந்து கொஞ்சம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தீபக் அண்ணே கொஞ்சம் பொறுமையாக இருன்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டில் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மஞ்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பேச்சாளரால் தான் சொசைட்டிக்கு நல்லதை பற்றி சொல்ல முடியும். அப்புறம் மஞ்சரி என்ன மாதிரி ஒரு பிரபலம் இல்லாத நம்பர், ஸோ அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்போ மௌனவிரதம் டாஸ்க்லாம் வச்சா தோற்றுருவ போல இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ ஒரு சினிமா கொடுத்தா நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன ஆசைன்னு, எனக்கு என்எஸ்கே மாதிரி விவேக் சார் மாதிரி ஒரு பெரிய கலைஞன் ஆகணும்னு என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே சரி நம்ம ஒரு சினிமா எடுப்போம், அப்போ ஹீரோயின் மட்டும் வேண்டானே அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. இல்லை பார்ப்போம், முதல்ல யாருக்கு என்ன ரோல் கொடுப்பீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரோல் யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரவி சார் அப்படிங்கிறாரு முத்துக்குமரன். அடுத்து அம்மா ரோல்ன உடனே பவித்ரா புலம்பியே தீத்துரும், அம்மா ரோலுக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கிண்டலுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்லின் ஆயா ரோல் இருக்குன்னா ஜாக்லினுக்கு ஆயா ரோல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஜாக்லினை கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அண்ணன் ரோல்னோடனே அது என்றைக்குமே தீபக் அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரின்னு உடனே கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும், பிரேக்கப் ஆகிடும்னு கன்ஃபார்மாக உண்டுன்னா அது சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னே அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரயன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்புறமா வில்லன் கேரக்டர் யாருன்னொடனே சத்யா நிஜ வாழ்க்கையில் வில்லன் இல்லை, பட் இதுக்கு அவன் வில்லனாக சூப்பராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. வில்லி யாருன்ன உடனே மஞ்சரி அப்படிங்கிறாரு. அடுத்து டேரக்டராக யார் வரணும் அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு ரஞ்சித் அண்ணனும் விஷாலும் 2 டேரக்டர் கண்டிப்பாக வேணும். ரஞ்சித் அண்ணன் பெரிய டேரக்டர், விஷால் காம்பினேஷன் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர்ஸ் வேறு யாருக்கெல்லாம் என்ன கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னோடனே, ஒருத்தன் சண்டை போட்டுகிட்டே இருப்பான், நான் கடைசி நேரத்தில் கை கொடுத்து உதவி பண்ணுவான் அப்படின்னா அது அருண் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளை கேரக்டர் யாருக்குன்னொடனே ஜெஃப்ரி, அவன் தான் சூப்பராக பண்ணுவான், ஒரு ரேப்பர் மாதிரி வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிடுவான் அப்படிங்கிறாரு. அப்புறம் தர்ஷாவுக்கு என்ன ரோல் அப்படின்னோடனே, படத்துலேயே ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அதாவது படத்துலேயே சினிமாவில் நடிக்கிற ஹீரோயினாக நடிக்கிறது வந்து தர்ஷா அப்படிங்கிறாரு. அடுத்து வர்ஷினி யாருன்னொடனே ஜிம் ட்ரெயினர் அப்படிங்கிறாரு, அவங்க ரியல் லைஃப்லையும் ஜிம் ட்ரெயினர் தான். அதுக்கப்புறம் அன்ஷிதாக்கு என்ன ரோல் கொடுப்பானோடனே தமிழ் டீச்சர் ரோல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுனிதாக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சுனிதா அங்கேருந்து டே அப்படிங்கிறாங்க. நிறைய இடத்துல சுனிதா வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது நம்மளால் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா தர்ஷிகாவுக்கு கேட்குறாங்க, தர்ஷிகா எனக்கு ஒரு நல்ல தோழி என்ன அப்படின்னு சொன்னோடனே தர்ஷிகாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறமா சாச்சனாக்கு என்ன ரோல் கொடுப்பேன்னு உடனே கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சும்மா செல்லமாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு ஜூனியர் வில்லி மாதிரி வச்சுக்கலாம், வில்லி கடைசியில் அதுதான் வந்து டயலாக் பேசி படத்தை முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆனந்திக்கு என்னன்னொடனே அப்படியே யோசித்த உடனே மொட்டை மாடியில் துணி காயப்படுற பொண்ணாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு, மாக்கப்பா கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு ஐயோ வேண்டாண்ணே, அதுக்கு ஏதாவது வெயிட்டான ரோல் கொடுக்கணும், காலேஜ் பிரின்ஸிபல், அன்ஷிதா வேலை பார்க்குற காலேஜுக்கு பிரின்ஸிபல், ஏன்னா அன்ஷிதா அடக்கணும்னா ஒரு ஆள் வேணும்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் சிவானோடனே சிவானே வந்து ஹீரோ, தர்ஷா ஹீரோயின், சிவானே ஹீரோ அப்படிங்கிறாங்க. அப்புறமா அர்ணவ் யாருன்னொடனே ஜிம் ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ரஞ்சித் சாருக்கு வந்து அவர் தான் டேரக்டர், பட் அவருக்கு கேமியோ என்ன கொடுப்பீங்க அப்படின்னோடனே அவர் சௌந்தர்யாவோட அப்பாவை பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ராணவ் யாருன்னு கேட்டோடனே அவர் தான் அந்த படத்துலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிற ஆள், அது என்ன ட்விஸ்ட்டாக வேணா இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணா இருக்கலாம், பட் ட்விஸ்ட் வைக்கிறது ராணவ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா கேட்குறாரு. அதுக்கு பிக் பாஸ் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் முடிக்கிறாரு. அப்போ படத்தோட பேர் BB8 பார்த்து கையை தட்டு அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ யாருக்கு என்னென்ன ரோல் கொடுத்துருந்தாரு, உங்களுக்கு எந்த ரோல் கரெக்டுன்னு ஃபீல் ஆச்சு, தப்புன்னு ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.